தந்தை மகன் தூயாவின் பேராலே இன்னொரு வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். சின்னதுலேருந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச கதை தான். நான் பைபிள் வாசித்து இந்த கதைக்கு வரும்போது சின்னதில் பார்த்த கதையை விட நிறைய டீட்டெயில் இருந்தது. பேர் சொன்னால் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த கதையை நான் சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. உங்களோட லைஃப்பில் நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள் கோ த்ரூ பண்ணுறீங்க, அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் என்ன தேடுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மேபி இந்த கதையை நீங்கள் கேட்டதுக்கப்புறமா உங்களோட தாட்ஸ் மாறுறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஏன்னா இந்த கதைக்குரிய ஆள் நாமன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நாமன் கதையில் உங்களுக்கு தெரியாத, மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்த நிறையா டீட்டெயில்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. இது உயிருள்ள கடவுளின் வார்த்தை. இந்த கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வசனம் நான் சொல்கிறேன். இந்த வசனம் எப்படி இந்த கதையோட ரிலேட் ஆகுது அப்படின்னு நான் முடிவில் சொல்கிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 31வது வசனம் தான் அது. அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும் போது மற்ற எல்லா செடிகளையும் விட பெரியதாகும். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும் போது மற்ற எல்லா செடிகளையும் விட பெரியதாகும். ரொம்ப சரளமாக இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறதா இருந்தால், நாமன்கிறவர் ஒரு படை தலைவர் 6ஆம் நாட்டில். அவருக்கு தொழுநோய் இருக்குது. வலிமையாக அந்த காலத்தில் போர் புரியும் போது அவங்க தோற்கடித்த நகரங்கள்ல இருந்து பொருள்களையும் இல்லாட்டி அங்கே இருக்க ஆக்களையும் அடிமைகளாகவும் சிறை கைதிகளாகவும் அவங்க கொள்ளையடிக்கிறது வழக்கம். இஸ்ரேல் பெண் ஒரு ஆள் அடிமையாக அவர் கூட்டிகிட்டு வராரு. அந்த கூட்டிகிட்டு வர பெண்ணை தன்னோட மனைவிக்கு பணி பெண்ணை அவர் வேலையெல்லாம் அமர்த்துறாரு. அந்த பெண் நாமண்ட மனைவிக்கு சொல்கிறாங்க, தலைவருடைய இந்த தொழுநோய் குணமாக்குறதுக்கு இஸ்ரேலில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா குணமடையலான்னு. அப்போது நாமன் என்ன செய்கிறாருன்னா, இந்த செய்தியை சிரிய அரசருக்கு சொல்லணுன்னு சிரிய அரசர் ஒரு மடலோட பரிசு பொதிகளையும் வேலையாட்களையும் படை வீரர்களையும் நாமனோட அனுப்பி இஸ்ரேலுக்கு போக சொல்கிறாரு. அப்போ இவரும் அதெல்லாம் எடுத்துகிட்டு இஸ்ரேலுக்கு போயிட்டு இஸ்ரேல் அரசரை சந்தித்து இந்த மடலை கொடுக்குறாரு. இந்த மடலை பார்த்ததும் இஸ்ரேல் அரசர் தன்னோட ஆடுகள் எல்லாம் கிழிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறமா இதை கேள்விப்பட்ட எலிஷா ஆள் அனுப்பி அரசர்கிட்ட, நீங்கள் ஏன் ஆடுகளை கிழிச்சிக்கிறீங்க, அவரை எங்கிட்ட அனுப்புங்க, நான் அவரை குணப்படுத்துகிறேன், இஸ்ரேலில் ஒரு இறைவாக்கினர் இருக்காருன்னு அவரை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நாமன் தன்னோட படைகளையும் அவரோட கிஃப்ட்ஸையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எலிஷாட்ட வீட்டுக்கு வராரு. வந்தோடனே எலிஷா வீட்டை விட்டு வெளியில் வரலை. அவர் ஒரு ஆள் அனுப்பி சொல்கிறாரு, நீங்கள் போயிட்டு யோர்தான் நதியில் 7 முறை நீங்கள் மூழ்கி எழும்புங்க, அப்போ உங்களோட நோய் குணமாகிடும். ஏன்னா அவர் எதிர்பார்த்துட்டு வந்திருக்காரு. எலிஷா வெளியில் அவர் மேலே கையை வச்சோ ஏதாவது ஒரு இறை வார்த்தை சொல்லோ உடனடியாக குணமாக்கியிருப்பாருன்னு. பட் அவர் வெளியவே வராமல் ஒரு பணியாளர் அனுப்பி சொன்னனால அவருக்கு கோவம் வந்துருச்சு. அதனால அவர் எலிஷா வீட்டிலேருந்து போக தொடங்கிட்டார். போக தொடங்கும் போது அவங்களோட வேலையாட்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தலைவர் இதை விட ஒரு கஷ்டமான வேலையை உங்களுக்கு சொல்லியிருந்தா நீங்கள் செஞ்சுருப்பீங்க, ஆனால் இது உங்களுக்கு செய்கிறதுல என்ன, அவர் 7 முறை முழுகதானே சொன்னார். அப்போ சரி அப்படின்ட்டு அவர் யோர்தான் நதியில் போயிட்டு 7 முறை மூழ்கி எழுறாரு. 7வது முறை அவர் மூழ்கி எழும்போது நோய் மட்டும் குணமாக்கல, அவரோட ஸ்கின் மொத்தமாகவே ஒரு சிறிய குழந்தையோட ஸ்கின் மாதிரி மாறி அவர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொலிவாக மாறுறாரு. அவருக்கு அதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷம். அவர் திருப்பி எலிஷா பார்க்குறாரு, இந்த பரிசை கொடுக்குறாரு. ஆனால் எலிஷா இந்த பரிசை வாங்க மறுக்கிறாரு. அதுக்கப்புறமா நாமன் அவரோட நாட்டை நோக்கி போகிறாரு. இந்த கதை தான் எங்கள் எல்லாருக்குமே சாதாரணமாகவே தெரிஞ்ச கதை. இந்த கதையில் இருக்கிற சில டீட்டெயில்ஸு தான் நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இது வரைக்கும் தான் அந்த புத்தகத்துலேயுமே இருந்தது, யூஸ்வலாகவே எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது. இதை தாண்டி இந்த கதைக்குள்ளே இருக்கிற சுவாரஸ்யமான சில டீட்டெயில்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமன் தம் தலைவனிடம் சிறப்பும் நல் மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரர், ஆனால் தொழுநோயாளி. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் சிரியா நாட்டோட படை தளபதி அண்ட் அவர் அரசருக்கு ரொம்ப பிடிச்சவர். அராம்ங்கிற நாடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலத்திலேயே இலங்கையோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த நாடு ஒரு 2 மடங்கு பெரிய நாடு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இலங்கையை விட ஒரு பெரிய நாட்டில் இருக்கிற ஒரு படை தளபதி தான் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்போ சிரியா நாட்டினர் ஒரு முறை கொள்ளையடிக்க சென்ற பொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றார் எனில் இவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றார். அப்பொழுது சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமன் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும்
6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். 2026 இன்னைக்கு நாளுக்கு அவர் எவ்வளோ காசு எடுத்துகிட்டு வந்திருக்கார் அப்படிங்கிறத நான் வந்து கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். கிட்டத்தட்ட இலங்கை காசுப்படி இது வந்து அவர் கொண்டு வந்த வெள்ளி மட்டும் 135 மில்லியன். 135 மில்லியன் அப்படின்னா 13 கோடி ரூபா இலங்கை காசுக்கு. அவர் கொண்டு வந்த கோல்டு வந்து 2.4 பில்லியன் எல்கேஆர். 2.4 பில்லியன் எல்கேஆர் அப்படின்னா கிட்டத்தட்ட 200 கோடி. பட்டாடைகள் அப்படின்னா அது ஒரு 15 to 50 மில்லியன் இருக்குது. நாங்கள் சும்மா இதை அப்படியே கூட்டி பார்த்தோம்னா ஒரு அண்ணளவா சரி ஒரு 200 கோடி 220 கோடி இலங்கை காசு எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க, இங்கேருந்து இந்தியா, சிங்கப்பூர், அமெரிக்காவுக்கு போகிறவங்க இருப்பாங்க. ஸ்பெஷலான சர்ஜரி செய்கிறதுக்கு சிரியாவிலேருந்து இஸ்ரேலுக்கு வராரு. டெமஸ்கஸ்லேருந்து சமாரியா அவங்க வராங்க. வரும்போது 190 220 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. குதிரை படைகளோடையும் ரொம்ப ஹெவியான கோல்டு சில்வர் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 7-8 நாள் இல்லாட்டி 9 நாள் பயணத்துக்கே செலவாகியிருக்கும். அப்போ அவர் அங்கே போனோன்னே இந்த மடலில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால், இத்துடன் என் பணியாளன் நாமனை உம்மிடம் அனுப்புகிறேன், அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா, உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? நான் கதையில் பார்க்கும்போது அந்த அரசர் வந்து ஆடைகளை கிழிச்சிட்டாரு. ரீசன் வந்து எப்படின்னா, இஸ்ரேல் மேலே போர் தொடுக்கிறதுக்கு இதை யுக்தியாக பயன்படுத்துகிறாங்கங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா ஒரு ராயல் லெட்டரோட ஒரு படை தளபதியை அனுப்பி இப்படி ஒரு உதவி கேட்கும்போது அதை நிராகரிக்கும் பட்சத்தில் ஒரு போர் தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு பயத்தில் அவர் ஆடைகளை கிழிச்சிக்கிட்டாரு. கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஒரு இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமன் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிஷா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார். நாமன் குணம் பெறதுக்காக தனியாக வரலை. நாமன் வந்து ஒரு கான்வாய்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பிரசிடெண்ட்டோ இல்லாட்டி ஒரு பிரைம் மினிஸ்டரோ நீங்கள் ரோட்டில் போகும்போது ஒரு கான்வாய் போகும். முன்னுக்கு பைக்ஸ், அதுக்கப்புறமா கார்ஸ், அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்வாய் போகும். அது ஒரு அவங்க ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆள். அதனால இவரும் அப்படி தான் சிரியாவிலேருந்து இஸ்ரேலுக்கு வந்திருக்காரு. பெரிய ஒரு அணிவகுப்போடு அவங்க வந்திருக்காங்க எலிஷா வீட்டு வாயில். அதுக்கப்புறமா எலிஷா, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார். நல்லா தெளிவாக கேளுங்க. வீட்டு வாசலில் ஒரு கமாண்டர் இன் சீஃப் வந்திருக்கார். படைகளோட, அதோட தேர்களோட, குதிரைகளோட வந்திருக்காரு. போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொன்னார். ஆள் அனுப்பி தான் சொல்கிறாரு, அவர் வெளியில் வரலை. எனவே நாமன் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். இதில் அவர் கோவப்பட்டது நிறைய ரீசன் இருக்குது. அவர் அங்கே வந்த நேரம் அவரை வெளியில் கூட வந்து எலிஷா பார்க்கல. ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் மருந்து எடுக்க போகும்போது டாக்டர் வராமல் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்பினேன் அப்படின்னு, இது ஒரு ஈகோ பிரச்சனை, இது ஒரு ப்ரைட் பிரச்சனை. நான் ஒரு இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கேன் அப்படின்னு. சில நேரம் கடவுள் சில விஷயங்களை மற்றவங்களுக்கு உணர்த்துறதுக்காக சில காரியங்களை பண்ணுவார். அப்பானா பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலை விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லலானார். இப்போது இதில் சொல்கிற இந்த அபானா பர்பார் அப்படிங்கிற இந்த நதிகள் வந்து ரொம்ப அழகான க்ளீன் வாட்டர் இருக்கிற அழகான நதிகள். ஏன் அங்கே இல்லாமல் கொஞ்சம் சேரும் சகதியுமாக இருக்கிற ஒரு சின்ன நதியில் என்னை இவர் குளிக்க சொல்கிறார் அப்படின்னு அவருக்கு ஒரு கோபம் இருந்தது. அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், எம் தந்தையை இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தார், நீ அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன? இங்கே அவர் திரும்பி போகிறாரு. போய்கிட்டு இருக்கும்போது அவங்களோட பணியாளர் தான் சொல்கிறாங்க, அவர் வந்து இதை விட கஷ்டமானது ஒன்று சொன்னால் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அவர் அவங்கள நீரில் மூழ்கி எழுது தானே சொல்கிறாரு. அதை செய்கிறதுல என்ன நடக்க போகுது அப்படின்னு அவங்க சொல்கிறனால ஓகே. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவர் அது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கியல அவர் நலமடைந்தார். எலிஷாவை மீட் பண்ண இடத்துல இருந்து யோர்தான் நதிக்கு கிட்டத்தட்ட அன்னளவா
40லேருந்து 50 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அவர் இங்கேருந்து அந்த இடத்துக்கு குளிக்க போகிறதுக்கு 1½ நாள் இல்லாட்டி 2 நாள் எடுத்திருக்கலாம். ரொம்ப டீட்டெயில்டான ஒரு விஷயம் இங்கே இருக்குது. 7 முறை மூழ்கியில் அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறினது. அவரோட உடல் நலமடைஞ்சது மட்டும் இல்லை, சிறு பிள்ளையின் உடலை போல் மாறினது. இதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு தளபதி, அவருக்கு போரில் ஏற்பட்ட காயங்கள் கூட இருந்திருக்கலாம். அவருக்கு இருந்த மற்றது எல்லாமே மாறி, அதாவது பரிபூரணமாக ஒரு புதிய நிலைக்கு அவரோட உடம்பு மாற்றப்பட்டிருக்குது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடனும் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். இப்போது அவர் கழுவுனதில் அவரோட உடம்பு மட்டும் குணமாக்கல, அவரோட மனசும் குணமாக்கி இருக்குது. இப்போ அவருக்கு ஒரு பணிவு வந்திருக்குது. காட் இந்த பணிவை தான் அவருக்கு முதல்ல கொடுத்துருக்காரு. நலமடைகிறதுல அவர் முதல்ல கொடுக்கறது இந்த மனசோட தாழ்ச்சியும் பணிவும் தான். அவர் 2வது முறை வரும்போது அவர் எப்படி இவரோட பேசுகிறாருங்கிறதுலே அது உங்களுக்கு புரியும். மற்றது ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் சொல்கிறாரு, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான். இவர் யாரு? ஒரு மிலிட்ரிக்கு சீஃப் இன் கமாண்டர். இறைவாக்கினர் முன்னாடி என்ன சொல்கிறாரு? இதோ உம் அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதுக்கு எலிஷா என்ன சொல்கிறாருன்னா, நான் பணியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார். நாமன் எவ்வளவு வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாமன் நிறைய வாட்டி வற்புறுத்தி இருக்காரு, ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளலை. இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடவுளுடைய கிருபையும் கடவுளோட பிளெஸிங்கையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. இந்த காசை எலிஷா எடுத்தார்னா அவர் நினைப்பார், இந்த காசு கொடுத்து இந்த பிளெஸிங்கை வாங்கின மாதிரி. ஸோ ரொம்ப தெளிவு. எலிஷாக்கு கடவுள் பணிச்சபடி அவர் இந்த காசை வாங்கவே இல்லை. ஏன்னா கடவுளோட கிருபை இலவசமாக கிடைக்கிறது. அதை யாரும் விற்கவோ வாங்கவோ முடியாது. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, இனிமேல் உம் அடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு பலியோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன். அவரோட வாழ்நாள் ஃபுல்லாக அவர் இதை தான் பண்ணியிருக்கிறாரு. பட் அது எதுனாலையுமே அவருக்கு எந்த பயனும் கிடைக்கல. இப்போது அவர் யார் உண்மை கடவுள்னு தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு. இந்த பகுதி தான் நாங்கள் சின்ன காலத்தில் படித்த இல்லாட்டி நாங்கள் கேள்விப்பட்டதில் மிஸ் பண்ணப்பட்ட ஒரு கதையில் முக்கியமான பாட்டு. இதில் இன்னும் இருக்குது. ஏன்னா நாங்கள் சரியாக குணமாகிறதோட இந்த கதையை நிறுத்திக்கிறோம். குணமானதுக்கு அப்புறமா இதில் தொடர்ச்சியாக சில விஷயங்கள் இருக்குது, நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது. அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, ஆயினும் ஒரு காரியத்திற்காக உம் அடியானாகிய என்னை ஆண்டவர் மன்னிப்பாராக. இப்போ இவர் சொல்கிறார் இதை சொல்லிட்டு, ஆனால் ஒரு விஷயத்துக்காக மன்னிப்பாராக அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னோ அது ஃப்யூச்சர் டேர்ம்ஸில் சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் தலைவன் வழிபடுவதற்காக ரிம்மோன் கோவிலுக்கு சென்று என் கையில் சாய்ந்து கொண்டு அதனை வணங்குகையில் நானும் அங்கு தலை வணங்க நேரிட்டால் உம் அடியானாகிய என்னை அச்செயலுக்காக ஆண்டவர் மன்னிப்பாராக. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஹார்ட் இவருக்கு இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக அரச கட்டளைக்கு அவர் இணங்கி தான் ஆகணும். ஆனால் அவரோட ஹார்ட் இந்த வாழும் கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறத அவர் இதில் ரொம்ப தெளிவாக அடையாளப்படுத்துகிறாரு. உடம்பால் நான் தலை வணங்கினாலும் என்னோட உள்ளம் இந்த வாழும் கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த தலை வணங்குற அந்த செயலுக்காக என்னை மன்னிச்சுக்கோங்க. அதற்கு எலிஷா அமைதியுடன் சென்று வரும். பெரிய விளக்கங்கள் எதுவுமே கொடுக்கவே இல்லை, பெரிய வார்த்தைகள் எதுவுமே பேசவே இல்லை. அமைதியுடன் சென்று வா, ரொம்ப முக்கியமானது அது. இதை ஜீசஸ் கூட அடிக்கடி சீடர்களுக்கு சொல்கிறாரு, உங்களுக்கு அமைதி உரித்தாகுங்கன்னு. அமைதியுடன் சென்று வா அப்படின்னா உன்னோட ஹார்ட் எங்கே இருக்குன்னு தெரியும், உன்னோட ஹார்ட் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது அப்படின்னு அனுப்புகிறார். இந்த கதை இதோட முடியலை. அதனால தான் சொன்னேன், இதில் பின்னாடி இருக்கிற நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்காம விட்டுட்டோம். அதை நான் இன்னும் தொடர்ச்சியாக சொல்கிறேன். நாமான் அவரிடமிருந்து விடை பெற்று சற்று தூரம் போன பின் கடவுளின் அடியவரான எலிஷாவின் பணியாளன் கேகசி, என் தலைவர் இந்த சிரியா நாட்டு நாமானிடமிருந்து அவன் கொண்டு வந்தவற்றில் எதையும் பெறாமல் அவனை விட்டுவிட்டார். கேகசி எலிஷாவோட பணியாளர். அப்போ அவர் பார்க்குறாரு, ஓகே 200 கோடி ரூபா காசு கொண்டு வந்துட்டு எங்களோட தலைவர் எடுக்கவே இல்லை, ஏன் இவர் எடுக்கலை, அநியாயமாக அந்த காசு திருப்பி போகுது அப்படின்னு அவருக்கு காசு மேலே ஒரு பேராசை வந்துட்டு அவர் பின்னோடி அவரிடமிருந்து எதையாவது வாங்கி கொள்வேன் என்று சொல்லி கொண்டான். எனவே கேகசி நாமான் பின்னே ஓடி வந்தான். அவன் ஓடி வருவதை நாமான் கண்டு தம் தேரிலிருந்து விரைவாய் இறங்கி அவனை எதிர்கொண்டு போய், என்ன எல்லாம் நலமா என்று வினவினார். அசிஸ்டன்ட் ஓடி வரதை கண்டு அவர் தேரை நிப்பாட்டி அவர் கீழே இறங்கி இவரை எதிர்நோக்கி வராரு. அவர் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணலை, இவர் எதிர்நோக்கி
என்ன எல்லாம் நலமா ஆயு ஓகே மாதிரி அவர் கேட்குறாரு. அப்போது அவன் மறுமொழியாக, ஆம் எல்லாம் நலமே, என் தலைவர் தங்களிடம் என்னை அனுப்பி இறைவாக்கினர் குழுவினரான 2 இளைஞர் எப்ராஹிம் மலை நாட்டிலிருந்து இப்பொழுதுதான் வந்துள்ளனர். அவர்களுக்கு 40 கிலோ வெள்ளியும் 2 பட்டாடைகளையும் கொடுத்து அனுப்பும் என்று சொன்னார் என்றான். இப்போ இவர் வந்து பொய் சொல்றார். அப்படி யாரும் வரவே இல்லை. இவர் வந்து பொய் சொல்றார். ஏன்னா இவருக்கு இந்த காசு மேலே ஆசை வந்துட்டு. இந்த 200 கோடினா சும்மா கிடையாது. 10 லட்சம் 20 லட்சம் இல்லை, 200 கோடி. ஸோ அதனால அவர் ஒரு பொய்யான ஒரு கதையை சொல்லி இவர்கிட்ட காசு கேட்குறார். அதற்கு நாமன் 80 கிலோ வெள்ளியை ஏற்றுக்கொள்ள மனம் வையும் என்று சொல்லி அவனை வற்புறுத்தி 2 பைகளில் 80 கிலோ வெள்ளியை கட்டி 2 பட்டாடைகளோடு 2 பணியாளரிடம் கொடுக்க அவர்கள் அவற்றை அவனுக்கு முன்னே கொண்டு சென்றனர். அவர் அவங்க கேட்டது 40, அவர் 80 கொடுக்குறாரு. அது டபுளாக கொடுக்குறாரு. பாருங்கள், கடவுளை அறியாத ஒருத்தர் வந்து அவரோட மனமாற்றத்துக்கு அப்புறமா டபுளாக கொடுக்குறாரு. இறைவாக்கினர்கிட்ட வேலை செஞ்சவரோட உள்ளம் எங்கே இருக்குது, இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போது அது மட்டும் இல்லாமல் 80 கிலோ அப்படிங்கிறத தூக்கிட்டு போக முடியாதுன்னு அவரோட 2 பணியாளரையும் கொடுத்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க சொல்லி அனுப்புகிறாரு. கேகசி மலையை வந்தடைந்ததும் அவர்களிடமிருந்து அவற்றை பெற்று தன் வீட்டில் வைத்து கொண்டான். பின்னர் அவர்களை அனுப்பி வைக்க அவர்களும் திரும்பி சென்றார்கள். அவன் தன் தலைவரிடம் வந்து அவர் முன் நின்றான். இப்போது அவர் இந்த திங்ஸ் எல்லாம் அவரோட வீட்டில் வச்சுட்டு அவங்களையும் அனுப்பிட்டு இப்போது எலிஷா கிட்ட வராரு. அப்போது எலிஷா அவனை நோக்கி, கேகசி, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். அவன், அடியேன் எங்கும் செல்லவில்லை என்றான். அதற்கு அவர், அந்த ஆள் தேறி நின்று இறங்கி உன்னை எதிர்கொண்டு வந்ததை நான் ஞானத்தால் அறிந்தேன். எலிஷா வீட்டில் தான் இருந்தார். இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது, நீ எங்கேருந்து வார அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இவர் அதுக்கு நான் எங்கேயும் போகலன்றார். ஆனால் அவர் தேரிலிருந்து இறங்கி வரதை நான் கண்டேன் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன நடந்திருக்குன்னு கண்டிருப்பார். கடவுளோடு இருக்கிறவங்களுக்கு 7ஆம் அறிவு எப்பயுமே ஆக்டிவேட் ஆகி தான் இருக்கும். கடவுளோட பயணிக்கிறவங்களுக்கான ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டான ஒரு கிஃப்ட். அது எல்லா வாழும் கடவுளை நேசிக்கிற, வாழும் கடவுளை வழிபடுற, வாழும் கடவுளோட பயணிக்கிற எல்லாருக்குமே அது கிடைக்கும். அவர் சொல்கிறாரு, வெள்ளி ஆடைகள், ஒலிவத்தோப்புகள், திராட்சை தோட்டங்கள், ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள் இவைகளை பெற்றுக்கொள்ள இதுவா சமயம். இப்போது இவர் சொல்கிறாரு, அந்த காசை வச்சு அவரோட எண்ணம் என்னவா இருந்திருக்கும். அவர் இந்த காசை இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு பேமெண்ட் கிடைக்குது, இல்லாட்டி எங்களுக்கு ஒரு காசு கிடைக்குதுன்னா அந்த காசுக்குரிய கனவை நாங்கள் கண்டிருப்போம், இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போது அவர் கொண்டு வந்த காசில் நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 கோடி அவர் எடுத்திருக்கார் அப்படின்னா 20 கோடிக்குரிய அவரோட எண்ணம் என்ன அப்படிங்கிறத அவர் வெளிச்சமாக சொல்கிறாரு. எனவே நாமனின் தொழுநோய் உன்னையும் உன் வழி வந்தோரையும் என்றென்றும் பீடிக்கும். எனவே நாமனின் தொழுநோய் உன்னையும் உன் வழி வந்தோரையும் என்றென்றையும் பீடிக்கும் அப்படின்ட்டு அவ்வாறே அவனுக்கு தொழுநோய் பிடிக்க அவன் உடம்பெல்லாம் வெண்பனி போல் ஆயிற்று. அவன் அவரை விட்டு பிரிந்து சென்றான். மோஸ்ட்லி நாமன் ஹீலாகிற கதை மட்டும்தான் நாங்கள் பார்த்துருப்போம். அதுக்கு மேலே நாங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டோம். உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். பாருங்கள் எவ்வளோ டீட்டெயிலான விஷயங்கள் பைபிளில் இருக்குது. இந்த கதையை நான் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து நீங்களும் இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இல்லாட்டி கிட்ஸுக்கு இந்த கதையை சொல்லிக் கொடுங்க. அந்த பெண் இறைவாக்கினரை பற்றி சொல்லலை அப்படின்னா நாமனுக்கு இப்படி ஒன்று நடந்திருக்காது. ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும்போது அந்த ஷேரிங்கில் காட் ஒர்க் பண்ணுவார். நற்செய்தியை போய் அறிவிங்கள்னு தான் ஜேசஸும் சீடர்களுக்கு சொல்கிறாரு. இப்போ நான் சொல்கிறேன், ஏன்னா இந்த கடுகு விதையில் இருக்க இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, நான் இந்த கடுகு விதை வசனத்தை வாசிக்கும் போது என் மனசுக்கு தோணுன ஒரு விஷயம், எங்களோட நம்பிக்கை கூட இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது கடுகு விதை மாதிரி ரொம்ப சிறியது தான். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நாளில் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும், நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் வந்து பணமாக கூட இருக்கலாம். சில நேரம் சில பேருக்கு சில விஷயங்கள் செய்ய அதிகாரமாக கூட இருக்கலாம். நம்பிக்கை அப்படிங்கிறது கடுகு விதை மாதிரி ரொம்ப சின்னது தான், ரொம்பவே சின்னது தான். ஆனால் அந்த நம்பிக்கை வளரும் போது மற்ற எல்லாத்தையும் விட பெருசாக இருக்கும். அதனால தான் இந்த நாமன் கதையை சொல்கிறதுக்கு மட்டும் நான் அதை உங்களுக்கு சொன்னேன். நாமன் சும்மா லேசுப்பட்ட ஆள் இல்லை, ஒரு அரசனோட ஃபேவரட்டான ஒரு படை தளபதி. அவர் 200 கோடி காசு கொண்டு வந்திருக்காரு. அரசருக்குரிய ராயல் லெட்டரோட அவர் படை பரிவாரங்களோட வந்திருக்காரு. இருந்தும் நம்பிக்கை மாதிரி ஒரு சிறிய விதை தான் அவரை குணப்படுத்தினது. தவிர இந்த காசோ அவரோட அதிகாரமோ அவரோட அரசுரிமையோ இந்த ராயல் லெட்டரோ கிடையாது. ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னொரு கதையை நான் உங்களுக்கு இதே மாதிரி தெளிவாக சொல்கிறேன். அண்ட் லாஸ்ட் டைம் வீடியோவில்
நான் போடும்போது எனக்கு ஒரு கமெண்ட்டில் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த கேள்விக்கான பதிலை நான் இன்னொரு பதிவாக சொல்கிறேன். நான் அந்த கேள்விக்கான பதிலை ஒரு கமெண்ட்டில் சொல்கிறத பார்க்க ஒரு வீடியோவில் சொல்கிறது தெளிவாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தந்தை மகன் தூயாவின் பெயரால் பைபிளை வாசிங்க. பைபிள் இருக்கிறத கற்றுக்கோங்க. நாங்கள் கும்பிட்ற கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் இதை வாசிக்க வாசிக்க அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தைகள் வலுப்பெறும். ஸோ எல்லாருக்கும் காட் பிளஸ் யூ.